ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5.6ல் 7th சம் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு டிசி. ஏபிங்கிற லைன் எங்கே இருக்குது? இதில் இந்த டயக்ராம் உனக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்கப்பா. இந்த ஏபிங்கிற லைன் வந்து பேரலல் டு டிசி. அப்போ இங்கே ஏபிங்கிற லைனும் இந்த சிடிங்கிற லைனும் எப்படி இருக்குது அப்படின்னா பேரலல். இங்கே அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரெண்டு பேரலல் அப்படின்னு சொல்லலாமா? ரெண்டு அவங்களே சொல்லியிருக்காங்க, இதுவும் பேரலல், இந்த லைனும் இந்த லைன் வந்து பேரலல். அப்போ இதுவும் பேரலல் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைன் வருது பார்த்தீங்களா? இது என்ன லைன் அப்படின்னு சொல்லலாம்? டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்கிறது புரியுதா? அதே போல் இதுவும் பேரலல் அப்படின்னா இப்படி கட் பண்ணதில்ல, அந்த ரெண்டு பேரலையும் இந்த பேரலல் லைனை இப்படி கட் பண்ணதில்ல, இந்த லைனையும் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டயக்ராமை ரெண்டு விதமாக இங்கே பிரித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஆங்கிள் 1 எங்கேப்பா மார்க் பண்ணியிருக்காங்க? இந்த இடத்துல. அதே போல் ஆங்கிள் 2ங்கிறது இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு இந்த ஃபுல் டயக்ராமை இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுவும் பேரலல் அப்படிங்கிறப்போ இந்த லைன் கட் பண்ணுறப்போ இதுவும் டிரான்ஸ்வர்சல் தான். இதுவும் பேரலல் அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு லைன் கட் பண்ணது இதுவும் டிரான்ஸ்வர்சல் தான். இப்போ இந்த ஒரு ஃபுல் டயக்ராமை ரெண்டு டயக்ராமாக சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் பேரலல் இங்கே போட்டிருக்கேன்னா, இந்த டிரான்ஸ்வர்சல் லைனுக்கு நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன்னா, அப்போது இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் மூலயமா எந்தெந்த ஆங்கிள் கிடைக்குது? இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 30 டிகிரி. சொல்கிறது புரியுதா? அப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் நான் இங்கே போட்டிருக்கேன், ஆங்கிள் 1 ஆங்கிள் 30 டிகிரி. அதே பேரலல் லைனை இந்த லைன் கட் பண்ணுறப்போ நமக்கு எந்த ஆங்கிள் கிடைக்கிது? இந்த ஆங்கிளும் இந்த டயக்ராமில் வரும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதை பார்க்குறதுக்கு நமக்கு அந்த ஒரு ஐடியாவே கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் அப்படி திங்க் பண்ணணும். இது ரெண்டு பேரலல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே ஒரு லைன் நம்ம வருது, அப்போ இது ஒரு டிரான்ஸ்வர்சல். அப்போது இங்கே ஒரு லைன் நம்ம கிராஸ் பண்ணுது, இதுவும் ஒரு டிரான்ஸ்வர்சல். அப்போ ரெண்டு டயக்ராமாக பிரிச்சுக்கிங்க, ஓகேவா? அப்போ சொல்யூஷன் ரைட் பண்ணியாச்சு. ஆங்கிள் 1 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு லைனுக்கு பேரலல், இதை டிரான்ஸ்வர்சலாக எடுத்துகிட்டு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன்னா, அப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் லைனில் உங்களுக்கு என்னென்ன ஆங்கிள் இருக்குது? இதுவும் தான் இருக்குது. அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 30யும் ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லலாம். எந்த மெத்தட் மூலயமா ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம்? இது ரெண்டுமே நமக்கு என்ன? இன்டீரியர் ஆங்கிள். அந்த இன்டீரியர் ரெண்டும் எப்படி இருக்குது? சேமாக இருக்கா, ஆல்டர்னேட்டாக இருக்கா? ஆல்டர்னேட்டாக இருக்குது. அப்போது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளை நமக்கு எப்படின்னு சொல்லலாம்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது. அப்போ இது 30 டிகிரி அப்படின்னா இது என்னென்னு வச்சுக்கலாம்? 30 டிகிரின்னு வச்சுக்கலாமா? அப்போது ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 30 டிகிரி. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆங்கிள் 1ங்கிறது 30 டிகிரி. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது மூலயமா. சொல்கிறது புரியுதா? அதே போல் ஆங்கிள் 2 நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டிரான்ஸ்வர்சல் லைன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் இன்னொரு டயக்ராம் நான் இங்கே போட போகிறோம். இந்த லைன் இருக்குல்ல, அப்போ அதே பேரலல் லைனில் இப்படி ஒரு லைன் கட் பண்ணுறதுனால அது மூலயமா ரெண்டு ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். எங்கே? இந்த லைன் மூலயமா. இங்கே ஒரு ஆங்கிள் 2, இங்கே வந்து ஆங்கிள் 80 டிகிரி. எப்படி இருக்கா நமக்கு? அப்போ ஆங்கிள் 2ங்கிறது இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த டயக்ராமில். அப்போ இது ரெண்டும் நமக்கு எப்படி தான் இருக்குது? இன்டீரியராக இருக்குது. இன்டீரியராக தான் இருக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த இன்டீரியர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? சேமாக இருக்கா? சேம் சைடில் இருக்கா, இல்லை ஆல்டர்னேட் சைடில் இருக்கா? ஆல்டர்னேட் சைடில் இருக்குது. இதே போல் தான் இங்கே பாருங்கள், இதுலேயும் ஆல்டர்னேட் சைடில் இருக்கா இன்டீரியர்? அப்போ ஈக்குவல்னு எடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஆங்கிள் 1. அதே போல் இது ரெண்டும் இன்டீரியரும் ஆல்டர்னேட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் 2 என்னவாக இருக்கும்? இது 80 டிகிரி அப்படின்னா இதுவும் 80 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 80 டிகிரி. எப்படி? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சொல்கிறது புரியுதுங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சா? ஃபஸ்ட்டு இது போல் ஒரு டயக்ராம், எந்த டயக்ராம் கொடுத்தாலும் நம்ம டிரான்ஸ்வர்சல் போல் நம்ம திங்க் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? எப்படி திங்க் பண்ணணும்? இந்த ஒரு டயக்ராமை நம்ம டிரான்ஸ்வர்சல் இதில் திங்க் பண்ணோம் அப்படின்னா இதில் ரெண்டு டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா உனக்கு இந்த வேல்யூஸ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறது புரியுதா? இப்போ இங்கே பாருங்கள்,
இதை பார்த்து இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஆனால் நம்ம எப்படி திங்க் பண்ணணும், இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் போல் நம்ம திங்க் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? இதுலேயும் 2 டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்குது பாருங்கள். 8th சம் பாருங்கள். இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு சிடி. ஏபிங்கிற லைனும் இந்த சிடிங்கிற லைனும் பேரலல். ஏன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போமே, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் 2 பேரலல் அப்படின்ட்டு. அப்போ இதுவும் இது பேரலல் லைன். இப்படி ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுதா, அப்போ இந்த லைனுக்கு பேர் என்ன, இந்த இசட்டுங்கிற லைனோட பேர் டிரான்ஸ்வர்சல். இது பேரலல். அதே பேரலல் லைனை இப்படி ஒரு லைன் கட் பண்ணுதா, அப்போ இதுவும் நமக்கு என்னென்னு சொல்லலாம், டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லலாம். இதே டயக்ராம் போல் தான் இது. அப்போ இதுக்குள்ளார 2 டயக்ராமாக நம்ம பிரித்து எடுக்கலாமா வெளியில்? 2 டயக்ராமாக இதை நம்ம பிரிக்கலாம். அதாவது இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஃபஸ்ட்டு இந்த லைன் போடுவோம். இந்த லைன் போட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து ஒய் டிகிரி, இந்த ஒய் டிகிரி. இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 42 டிகிரியா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, இசட். இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, இசட் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே பாருங்கள், இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஒய்ங்கிற ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறது புரியுதுங்களா? சரிங்க பாருங்கப்பா, இங்கே போட்டிருக்கலாம் இந்த டயக்ராம், இந்த இடத்துல போடுறேன் பாரு. 2 ஆங்கிள் பேரலல் லைன் இருக்குது, இப்படி கட் பண்ணுது. அதாவது இந்த பேரலல் லைனை இந்த லைன் இப்படி கட் பண்ணுது இல்லையா, இதை நான் இங்கே போட்டிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ இங்கே நமக்கு என்னென்ன ஆங்கிள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் இங்கே மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒய் டிகிரி, இது வந்து என்ன 42 டிகிரி. வேறு இந்த லைனால் வேறு என்ன ஆங்கிள் இருக்குங்க, இங்கே ஒரு இசட்டுங்கிற ஆங்கிள் இருக்கா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து இந்த லைன் கட் பண்ணுறப்போ 2ஆக பிரிஞ்சிருது. சரி, இதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த லைனால் நமக்கு எப்படி கிடைக்கிது, இந்த ஆங்கிள் இதை நம்ம எடுத்துட்டோம். சரியா? அப்போ இங்கே ஆங்கிள் நமக்கு என்னென்னு கிடைக்கும், இசட் டிகிரி அப்படின்னு கிடைக்குமா? சொல்கிறது புரியுதா? இப்போது இதையும் ஈக்குவல் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதில் என்னென்ன வேல்யூஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸு ஒய் இசட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இதுவும் ஈக்குவல் நம்ம எப்படி சொல்ல முடியும், இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இது 42 டிகிரி அப்படின்னா இது என்ன, ஒய்யோட வேல்யூஸ் என்ன வரும், 42 டிகிரி. அப்போ ஒய் ஈக்குவல் டு 42 டிகிரி அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிடலாமா நம்ம? எந்த மெத்தட் மூலியமா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது இன்னொன்று கண்டுபிடிக்கலாம், இசட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிரான்ஸ்வர்சல்லே இசட்டுங்கிற ஆங்கிளும் இங்கே கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுவும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். எந்த மெத்தட் மூலியமா, ரெண்டுமே இது இன்டீரியர் தானே, அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் தானே ரெண்டும். ஆல்டர்னேட் இன்டீரியர் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவல். அப்போ இது 42 அப்படின்னா இதுவும் என்ன, இசட்டும் 42 தான். சொல்கிறது புரியுதா? அப்போ இசட் ஈக்குவல் டு 42 டிகிரி. எப்படி, இன்டீரியர், அதுதான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது மூலயமா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யும் இசட்டும் இந்த டிரான்ஸ்வர்சல் லைனால் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூஸ் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு டிரான்ஸ்வர்சல் இதில் இருக்குல்ல, இந்த டயக்ராமில் இந்த டிரான்ஸ்வர்சல் யூஸ் பண்ணி இசட்டும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அதே பேரலல் லைனுக்கு இன்னொரு டிரான்ஸ்வர்சல் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாரு. இங்கே பாருங்கள், இப்போ இன்னொரு டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். எக்ஸோட லைன் வந்து நம்ம இந்த டிரான்ஸ்வர்சல் நம்ம எடுத்துட்டாலும் நம்ம எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதா? ஏன்னா சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு இது இன்டீரியர், ஆல்டர்னேட் இன்டீரியராக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. அப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து நமக்கு யூஸ் ஆகலை. சொல்கிறது புரியுதா? பட் ஆனால் இன்னொன்று நமக்கு இருக்குது, இந்த ஏபிங்கிறது ஸ்ட்ரைக் லைன் தானே, அப்போ இந்த ஸ்ட்ரைக் லைனோட டோட்டல் ஆங்கிள் நமக்கு என்னவாக இருக்கும்,
180 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டோட்டல் ஆங்கிள் நமக்கு என்னென்னு தெரியும் 180 டிகிரி. அப்போது இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிளில் ஒரு காமன் வெர்டெக்ஸ்லேருந்து இங்கே ஒரு ஆம் போகுது, இங்கே ஒரு ஆம் போகுதா? இங்கே சொல்கிறது புரியுது. என்ன சார் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்வர்சல் லைன்னு சொன்னீங்க, இங்கே வந்து இப்போது இது வந்து ஆம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம இது 3 லைன் எடுக்கிறப்போ இது ட்ரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த 2 பேரலல் லைனுக்கு இந்த லைன் வந்து கட் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்வர்சல் லைன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு ஆமாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். சொல்கிறது புரியுதா? அப்போது இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும். இந்த 3 ஆங்கிள் எதை பேஸ் பண்ணி வருது? ஒரு ஸ்ட்ரைட் லைனை பேஸ் பண்ணி வருது. அப்போ இந்த 3 ஆங்கிளோட சம் ஆஃப் வேல்யூஸ் நம்ம வந்து ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. சொல்கிறது புரியுதா? அப்போ எக்ஸு ப்ளஸ் 63 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு வைக்க போகிறீங்க. இப்போ எக்ஸு ப்ளஸ் 63 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸ்ட்ரைட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. இப்போது எக்ஸோட வேல்யூஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ்ஸு 63 டிகிரி அதிலே கொடுத்துருந்தாங்க. இசட்டோட வேல்யூஸ் நம்ம வந்து 42 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அடுத்து இங்கே போட்டுங்க ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 105 அப்படின்னு கிடைக்கும். 105 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த எக்ஸை இங்கே வச்சுட்டு ஆல்ரெடி ஆஃப்டர் ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்குது. இந்த ப்ளஸ் 100 டிகிரிங்கிறது இந்த சைடில் வரப்போ மைனஸ் 100 டிகிரி 105 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 105 டிகிரி இருக்குது ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா உள்ள 180 டிகிரி நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த ப்ளஸ் 105 டிகிரி இந்த சைடில் வரப்போ மைனஸ் 105 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? 75 டிகிரி அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். அப்போது இந்த சம்மில் எக்ஸோட வேல்யூ 75, ஒய்யோட வேல்யூஸும் இசட்டோட வேல்யூஸும் 42 டிகிரி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். சொல்கிறது புரியுதா? அப்போது ஒரு டயக்ராம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிக்கணும், இது எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ட்ரான்ஸ்வர்சல் லைனில் நம்ம கண்டுபிடிக்கலாமா, இல்லை ஒரு ஸ்ட்ரைக் லைனை மேக் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், கெஸ் பண்ணணும். ஒரு லைனை ஒரு டயக்ராமை பார்த்த உடனே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மெத்தட் இதில் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் திங்க் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட்டு 9th சம் பாருங்கள். 9th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? ட்ரா 2 பேரலல் லைன்ஸ். 2 பேரலல் லைன்ஸ் நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் வந்து ஒன்று புக்கில் கொடுக்கல, இதை நம்மளாவே ட்ரா பண்ணியிருக்கோம். அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினை யூஸ் பண்ணி ட்ரா 2 பேரலல் லைன். இந்த 2 பேரலல் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். சரியா? பேரலல் லைன் அண்ட் எ ட்ரான்ஸ்வர்சல், அது கூட ஒரு ட்ரான்ஸ்வர்சல் லைனை நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பேரலல் லைனை ஒரு லைன் வந்து வெவ்வேறு பாயிண்ட்டில், இங்கே ஒரு வேறு பாயிண்ட், இது வேறு பாயிண்ட்டு, வெவ்வேறு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் என்ன? ட்ரான்ஸ்வர்சல். அடுத்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன? 2 ஆல்டர்னேட் இன்டீரியர். இதில் ஆல்டர்னேட் இன்டீரியர்னால் எது? இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எனி 2. அப்போ நான் இந்த 2 ஆல்டர்னேட் இன்டீரியர்னு எடுத்திருக்கேன். சொல்கிறது புரியுதா? மார்க் 2 ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அதில் ஒரு ஆங்கிளோட நேம் வந்து ஜியாகவும் இன்னொரு ஆங்கிளோட நேம் வந்து ஹெச்சாகவும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஜின்னு எடுத்திருக்கேன். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? ஹெச். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? ஹெச்ன்னு எடுத்துக்க போகிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் தே ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போ இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 2 ஆங்கிளையும் தனித்தனியாக எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்? இது ரெண்டும் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரி, அதாவது 180 டிகிரினா இது எவ்வளோ இருக்கும், இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் பாரு. ஒரு பேரலல் லைனை ட்ரான்ஸ்வர்சல் லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக கட் பண்ணுது, அதாவது ஒரே நேராக கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள், இங்கே ஒரு 4 ஆங்கிள் இருக்கா, இங்கே ஒரு 4 ஆங்கிள் இருக்கா, இப்போ எல்லா ஆங்கிளுமே உனக்கு எவ்வளோவா கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் கிடைக்கும். இப்போ அதே ஒரு ட்ரான்ஸ்வர்சல் லைன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி கிராஸாக கட் பண்ணுது. அப்போ இந்த 4 ஆங்கிள், இந்த 4 ஆங்கிள்லாம் வந்து நம்ம வந்து 90 டிகிரின்னு சொல்ல முடியாது. அதுவே இப்படி ஸ்ட்ரைட் லைனாக இப்படி கட் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு எல் ஷேப்பில் கிடைக்கா,
இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90. அதே போல் இங்கே 90, இங்கே 90, இங்கே 90. இப்போ எல்லாமே 90 டிகிரியில் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இங்கே நம்ம எப்படி எடுத்து எழுத போகிறோம்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தெரியும். ஆல்டர்னேட் இன்டீரியர் எவ்வளோ? ஈக்குவல். அப்போ இங்கே 90 டிகிரி அப்படின்னா இது என்ன? 90 டிகிரி தான். சொல்கிறது புரியுதா? அப்போ அடுத்து எடுத்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஆங்கிள் ஜி, இந்த இடத்துல ஆங்கிள் ஜி ஈக்குவல் டு ஆங்கிள் ஹெச். ரெண்டுமே ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே எழுதணும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 90 டிகிரி அப்படின்னா இது என்ன? 90 டிகிரி தான். ஏன்னா இஃப் தே ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரின்னு. அப்போ இது 90னா இது 90. அப்போ ஆங்கிள் ஜி ஈக்குவல் டு ஆங்கிள் ஹெச் ஈக்குவல் டு 90 டிகிரி. அவ்வளோதான். சொல்கிறது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.